மேரேஜ் ஸ்டைல் தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாரும் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் சீரகம், 4-5 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் வெந்தயம். மிளகு நம்ம எந்த குவான்டிட்டி எடுத்தோமோ சேம் குவான்டிட்டி மல்லி. நான் 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிட்டேன், சேம் 2 ஸ்பூன் மல்லியும் எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ட்ரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரசப்பொடிக்கு தேவையான 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு 90% நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ரசத்துக்கு மெயினே தக்காளி தான். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 4 தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் இதை போட்டு நல்லா தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்து தோல் பிரிஞ்சு வந்ததும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்தை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நான் பூண்டையும் பச்சை மிளகாயும் இடிச்சு வச்சிருக்கிறேன். ஸோ இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு பச்சை மிளகாயும் போட்டு ஒரு வதக்கிடணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரசப்பொடியை நான் ஒரு 2.5 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. ரசப்பொடியை போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றுங்க. ஏன்னா இந்த ரசத்தோட ஸ்பெஷாலிட்டியே நல்லா கொதிக்க விடணும். நார்மலான ரசம் நம்ம கொதிக்க விட மாட்டோம், நுர தள்ளி வரும்போதே ஆஃப் பண்ணிடுவோம். பட் இந்த மேரேஜ் ஸ்டைல் தக்காளி ரசம்ன்றது நல்லா கொதிக்கணும். அதில் தான் அதோட டேஸ்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ரசத்துக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி கொத்தமல்லியை போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா ரசம் கொதிச்சு இந்த அளவுக்கு சுண்டி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா சுட சுட சாதத்துல ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க இதுக்கப்புறம் ரசம் வச்சா இந்த மெத்தட்ல தான் வைப்பீங்க, இதுக்கு நான் கேரண்டி.